வா பாப்பா, உக்கார். பாப்பா, பசிக்குதுன்னு சொன்னல, என்ன சாப்பிட்ற? என்ன வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். நல்ல பாப்பா. வேற என்ன சார் 2 தோசை. ஓகே சார். அவ்வளவுதான். பாப்பா பாப்பா, ஆர்டர் பண்ணிருக்கல பாப்பா. தண்ணி அதிகமா குடிக்காத பாப்பா, அப்புறம் சாப்பிட முடியாதுல்ல. சரி. ஏன் இன்னும் ஆர்டர் வரல? இப்ப வந்துரும் பாப்பா. அங்க வச்சிருக்க. சார் வேற ஏதாவது சாப்பிடு. ஆர்டர் பண்றீங்களா? இல்ல வேற எதுவும் இல்ல, அவ்வளவுதான். ஓகே சார். பாப்பா, இதெல்லாம் உனக்கு தான், சாப்பிடு. எல்லாம் எனக்கா? உங்களுக்கு எதுவும் வேணாமா? எங்களுக்கு பசிக்கல பாப்பா, நீ தானே பசிக்குதுன்னா நல்லா சாப்பிடு. சரி. ஓகே. ஹலோ தலைவரே, நம்ம கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த ஆட்டுக்குட்டி திரும்பவும் வந்து மாட்டிக்கிச்சு தலைவரே. என்னடா சொல்ற? போதையில இருக்கியா? அதெல்லாம் இல்ல தலைவரே, அடைச்சி வச்ச ஆடு குட்டியும் தப்பிச்சது இல்ல தலைவரே. அதான் தலைவரே, அந்த இன்ஸ்பெக்டர் அவ குழந்தையும் சொல்றேன். குழந்தை என்கிட்ட தான் இருக்கு தலைவரே. என்னடா சொல்ற? குழந்தை எப்படி உன்கிட்ட வந்துச்சு? ஆமா தலைவரே, அதிர்ஷ்டம் தேடி வந்து கதவை தட்டுற மாதிரி அதுவா தானா என்கிட்ட வந்து சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கேட்டுச்சு தலைவரே. உடனே ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன் தலைவரே. ஃபுல்லா ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டேன் தலைவரே. சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கு தலைவரே. அப்படியா? என்ன தலைவரே, அந்த குழந்தை கதையை முடிச்சிருவா? எனக்கு அந்த வட்ட செயலாளர் பதவி கன்ஃபார்மா கொடுத்துருவீங்கல்ல? டேய், பேரம் பேசுற நேரம் ஆடாது. ஆள் இல்லாத இடமா பார்த்து கூட்டு போய் முடிச்சு விடுறா. நான் உனக்கு சொன்ன மாதிரி செய்யறேன். சரிங்க தலைவரே, அப்படியே பண்ணிடுறேன். ஏய் துர்கா, என்கிட்ட நீ ஆட்டம் காட்டுறியா? ஐயோ, இவங்கனால நமக்கு ஆபத்து இருக்குமோ? எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுமே. என்ன பண்றது? சாப்பிடு பாப்பா. ஆஹா, இல்ல, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, சாப்பிட முடியல. நான் போய் கை கழுவிட்டு வரேன்.